நிகழும் மங்களகரகமான குரோதி ஆண்டு 14/5/2024 சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் உத்தராயணமும் கூடிய சுபயோக சுபதினத்தில், அதாவது ஆங்கிலத்திற்கு 14/5/2024 முதல் 14/6/2024 வரை கூறிய மிக தமிழ் 12 மாதங்களில் 2 என்ற சொல்லுக்கு பெருமையும் சிறப்பும் எல்லா கலைகளிலும் உண்டு. இந்த 2 என்ற சொல்லுக்கு தமிழில் ஆன்மீக தேடலில் அருளாளர்கள் நமக்கு வழிவகுத்துள்ளார்கள். அந்த 2ஆம் பாவகத்துக்கு மிகப்பெரிய இன்றியமையாத பாவம் அந்த பாவகம். அப்படிப்பட்ட 12 ராசிகளில் ரிஷப ராசியாகிய ரிஷப ராசிக்கு தமிழ் 12 தமிழில் முதல் மாதம் சித்திரை, 2வது மாதமாக வைகாசி, 2வது மாதம் வைகாசி மாதம் இந்த 14/5/2024 பிறக்கின்றது. தமிழ் மாதம் வைகாசி, ஜோதிடத்துறையில் ரிஷபராசி. 12 மாதத்திற்கும் 12 ராசி. அதில் உச்சம் ஆட்சி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தெரியும். நேயர் பெருமக்கள், தமிழ் ஜோதிடம் நிர்வாகத்திற்கும் எனது வாழ்க்கையை, எனது எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நம்பிக்கையையும் மிக தெளிவான ஆற்றலையும் கொடுக்கின்ற என் கண்மணிகளாகிய நேயர் பெருமக்களினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்பே நமக்கான மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நம் குழந்தைகளுக்கும் பேரம் பேட்டிகளுக்கும் கற்றுத்தரும் என்ற நீதி, நேர்மை, உரிமை, தேகம், தாகம், அன்பு, பாசம், உதவி என்ன செஞ்சாலும் சரி, கோபத்தை தவிர அத்தனை நல்ல குணங்களும் இருக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான். அப்ப இந்த தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9 இருக்காரு. இப்பத்தான் 7.5 முடிஞ்சிருக்குது, 8.5 முடிஞ்சிருக்குது. உங்க தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு மிக கவனமாக இருங்கள். தசாபுத்தியை பார்த்துட்டு மிக கவனமாக இருங்கள். உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 6ல் இருக்கார். விருச்சிகத்தை 7ஆம் பார்வை பார்த்தாரு. அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் பார்வை பார்க்கிறாரு. அப்ப 6ஆம் பார்வையை இருக்கிறாரு, சீட்டடா இருக்காரு. அப்ப சீட்டடா இருக்கும்போது என்ன செய்யணும்? ருணம், ரோகம், சத்துரு, பில்லி, சூனியம், பகை, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு இந்த திருச்சேரின்னு ஒரு இடம் இருக்கு, கும்பகோணத்துக்கிட்ட. நம்பிக்கையோட போங்க. திருச்சேரிட்ட இருக்குது. கும்பகோணம் பக்கத்துல திருச்சேரை. அடுத்து காஞ்சிபுரத்துல வழக்கறுத்த ஈஸ்வரர். இந்த 2 கோயிலுக்கு போங்க. நிலுவையில் உள்ள பணம், ஏமாத்தக்கூடிய பணம், ஏமாந்தக்கூடிய பணம், ஒரு பென்ஷன் வராம இருக்குது, ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் இல்லாம இருக்குது. அது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கோவில். அது எல்லாமே நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கோவில் காமாட்சி, காஞ்சிபுரம், திருச்சேரை, கும்பகோணம். தயவு செய்து மறந்துடாங்க. திருச்சேரைனா பாரம்பரியம் இருந்த கோயில். எங்க தாத்தா காலத்துல என்னை கூட்டிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 70 வயசு, 2 வயசு இருக்கும்போது தாத்தா கூட்டிட்டு போயிருக்காரு திருச்சேரைக்கு. அப்படிப்பட்ட புனிதமான ஸ்தலம். பக்கத்திலே பெருமாள் கோவில், 108 வைணவ ஸ்தலங்கள் பெருமாள் கோவில்.
வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்கவே என்று. இப்படி சொல்லிருக்கார் பார்த்தீங்களா? வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியன் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி. இடர் எந்த துன்பம்? அவனுடைய திருவடி, அவனுடைய சங்கல்பம், அவனுடைய கருணை கடல், அவன் இதயத்தில் வாழக்கூடிய இதய கமலமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த இடம், அந்த புனித இடம். அப்படிப்பட்ட அந்த இறைவனை வணங்கும் பொழுது திருச்சிறை என்னங்க, திருச்சிறை மாமா இங்க அப்பமாச்சனை 2 பேரும் சேர்ந்துதான் கடன் நிவார்த்தி தலமாக அதை வச்சிருக்காங்க. அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு நீதியின் நேர்மை இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலம் கடந்த 7.5 முடிஞ்சிருச்சு, 8.5 முடிஞ்சிருச்சு. இனி எதுக்குமே பிரச்சனை. உங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு வெளிநாடு, வெளியூர், உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போறது, திருமணம், குழந்தை பாக்கியம், மிகப்பெரிய நல்ல தொழில், கேட்டரிங் தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது. என்னடா சாமிஜி அரசியலே சொல்லணும்னு நினைக்காதீங்க. அரசியல் சம்பந்தப்பட்டது எல்லாமே உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான இந்த நீ வரக்கூடிய எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைக்கக்கூடிய தன்மை உண்டு. யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. தேவையற்ற பயனற்ற தேவையற்ற பேச்சுக்கள், பயனற்ற பேச்சுக்கள் வாழ்க்கையில் என்றுக்குமே வரக்கூடாது. அது மிகப்பெரிய விபரீதத்தை உண்டாக்கிவிடும். என்ன தேவை? அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஏன்னா அவங்க அப்படி இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. அவர் தப்பு அவரே பண்ண மாட்டாங்க, அவருடைய தப்பு அவரே பண்ண மாட்டாங்க. அப்பா அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல நிச்சயமாக ஒரு நல்ல ப்ரொமோஷன் வரும். வேலைக்கு போயிடலாம். ஏன்னா அப்போ தான் 7.5 முடிஞ்சிருச்சு. ராகுக்கு இது பயிற்சியும் சப்போர்ட்டு, சனி பயிற்சியும் சப்போர்ட்டு. அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த வைகாசி மாசம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆஞ்சநேயர் வழிபாடு, குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இது 2 மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக அந்த தடையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் இருக்காது. என்னதான் வயிறில் களை எடுத்துட்டு போனாலும் பின்னாடி முளைச்சுக்கிட்டே வரும். அது எப்படி முளைக்குன்னு தெரியாது, விதி. நம்மனால சுத்தமான களை எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி எடுத்துக்கொண்டு போனால் இந்த மாதத்தை, வைகாசி மாதத்தை மிக சிறப்பாக முடிச்சு விடலாம்.